ஹாய்ங்க வணக்கம். இன்னைக்கு பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் லக்கி பிளான்ட் பற்றி பார்ப்போம். எப்படி பதியம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து இந்த பெரிய பூவில் வந்து இந்த கலரில் இருக்குது பாருங்கள். நான் வந்து குட்டி செடியாக இருக்கும்போது நட்டு வச்சு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ செடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இது வந்து அழகு பூச்செடியும் கூட, வாஸ்து செடியும் கூட. இது வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து என்ட்ரன்ஸில் வைக்கலாம். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க முள்ளு செடிலாம் வைக்கக்கூடாதுன்னு. இது வாஸ்து செடினால் நம்ம வீட்டு முன்னாடி வைக்கலாம். வீட்டில் எந்த வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் இந்த செடி இருந்துச்சுனாக்கும் அதை எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாடி தோட்டத்தில் இந்த செடி ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த சின்ன தொட்டி தான் இது. பாருங்கள், சின்ன தொட்டி தான். இதில் வந்து எவ்வளோ வளர்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். கிளைகளும் நிறைய இருக்குது. இது வந்து நம்ம இப்போ பதியம் போட போகிறோம். பதியம் போட்டு இதை கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வந்து பதியம் போட போகிறோம் பாருங்கள். ரொம்ப மழை பெய்யும் போது நம்ம வந்து பதியம் போட்டோம். ரொம்ப மழை ஊற்றும் பார்த்திங்களா, அந்த டயத்தில் வெளியில் வைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். கட்டிங்ஸில் போடும்போது மழை ரொம்ப பெஞ்சிச்சின்னா நம்ம வந்து மழை தண்ணி படாத இடத்துல நம்ம வச்சிட்டோம்னாக்கும் நமக்கு வந்து கிடச்சிரும். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் எந்த இதுவும் இல்லை. இது அப்புறம் வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து அடினியம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவனமாக தான் வளர்க்கணும். இல்லாட்டி அழுகிரும், வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக நான் அந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கட்டிங்ஸ் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம். இதோட எத்தனை நமக்கு பதியம் வேணுமோ அத்தனை பதியத்துக்கு நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள். 2 எடுத்துருக்கேன். சும்மா நல்லா தண்ணி ஊற்றிட்டோம்னா ஈரமாக தானே இருக்கும். அதனால் வந்து கையில் ஒரு குழி மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி இந்த சின்னதில் போடுறேன். இதிலே பதியம் வளரும். நான் நிறையா வந்து பதியம் போட போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துலாமேன்னு எடுத்தாச்சு. இவ்வளோதாங்க. இதை நட்டு வச்சு தண்ணி ஊற்றிட்டா போதும். ரொம்ப இப்போ வெயில் அடிக்கிறனால நிழலான இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம் பாருங்கள். பதியம் வந்து ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம எடுத்து இது மாதிரி தனித்தனி சின்ன தொட்டிகளில் வந்து வளர்க்கலாம் பாருங்கள். இதெல்லாம் ஏற்கனவே பதியம் போட்டது தான் பாருங்கள். வாங்க.